கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக இந்த உபவாச தியானத்துல கொலேசைய 2:10 அவருக்குள் நீங்கள் பரிபூரணமாய் இருக்கிறீர்கள் என்கின்ற தலைப்புல தேவனுடைய பரிபூரணங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதிலும் இந்த தொடர்ச்சியாக பரிபூரணமுள்ள பிதா என்கின்றதை குறித்து இந்த 3வது எபிசோட்ல கூட பிதாவினுடைய அன்பை குறித்தும் பிதாவினுடைய காரியங்களை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய 48வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராய் இருங்கள். அதாவது பரலோகத்தில் இருக்கிறவர் உங்கள் பிதா என்று சொல்லிட்டு தான் சொல்றாரு. இதுக்கப்புறம் அவரை போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில சில மாற்றங்கள் வர வேண்டும் என்று வேண்டுதல் செய்யுங்க. அந்த மாற்றங்களை விரும்புங்க, அப்பியாசப்படுத்துங்க அப்படின்னு கூட வேதம் சொல்லுகிறது. அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய பூரணத்தை ஒரு சில மனிதர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிற போது எல்லோரும் ஏதோ ஒரு விதத்துல குறைவுள்ளவர்களாகத்தான் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். மோசே கூட பாருங்க, நான் அவர்களை பெற்றேனா என்று கேட்கிறார். அதோடு கூட பேச வேண்டிய இடத்துல அடித்து சகல சபைக்கு முன்பாகவும் அவர் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டார் என்று தேவனே சொல்றார். இப்ப ஆபிரகாமிலையும் பாருங்க ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது. யாக்கோபிலையும் பாருங்க தன்னுடைய பிள்ளைகளை கடைசி நாட்களில் பிள்ளைகள் இருக்கிற வண்ணமாக அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். இப்ப இந்த முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பூரணமாகாமலேயே மரித்து விட்டார்கள் அப்படிதான் சொல்லியிருக்குது. எபிரேயர் ஆக்கியோன் எழுதும் போது எழுதுறாரு, நம்மையல்லாமல் அவர்கள் பூரணமாகாதபடிக்கு விசேஷமான ஒன்றை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தினார் அப்படிங்கிறார். அந்த விசேஷமானது என்னது அப்படிங்கறத இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனாலும் பிதாவினுடைய பூரணத்துல எதெல்லாம் இருக்குது என்று லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரம் 36வது வசனத்துல சொல்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். அப்ப நம்மளுடைய பிதா எதுல பூரணராய் இருக்கிறார்னா இரக்கத்துல பூரணமுள்ளவராய் இருக்கிறார். அவர் பூரணமான இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். இரவும் பகலும் கல்லறையில இருந்த ஒரு வாலிபனை இயேசு தேடி அந்த மனுக்குள்ள இருந்த பிசாசெல்லாம் விடுதலை ஆக்கினதுக்கு அப்புறம் அவன் புத்தி தெளிந்து அவருடைய வசனத்தை கேட்டு வஸ்திர உடுத்தி இருக்கிறவனா இருக்கிறான். அந்த மனிதனை பார்த்த அந்த பன்றி மேய்ப்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6000 பன்னிகள் அல்லது 2000 பன்னிகள் கடல்ல விழுந்து இறந்ததுனால இயேசுவை குறித்து தேசத்துல துர்செய்தியை பரப்புனாங்க. அதாவது கல்லறையில இருந்த வாலிபன் ரட்சிக்கப்பட்டான், வாலிபன் புத்தி தெளிவடைந்துட்டான், வாலிபன் நல்ல வஸ்திரம் உடுத்தி இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட இவர்கள் மேய்த்து கொண்டிருந்த பன்னிகள் எல்லாம் இறந்து போய்விட்டது. அதனால இயேசு வந்து பன்றிகளை கொன்று விட்டார் என்று சொல்லி துர்செய்தியை பரப்புனாங்க. இப்பொழுது அந்த கிராமமே அந்த பன்றி மேய்ப்பவர்களுடைய சத்தத்தை கேட்டு, இயேசுவே எங்க கிராமத்துக்கு நீ வர வேண்டாம், ஏன்னா நீ பன்றியை கொன்னிரு, அடுத்து ஆட்டை கொள்ளுவீரு, மாட்டை கொள்ளுவீரு, கழுதையை கொள்ளுவீரு, அதனால நீங்கள் எங்க கிராமத்துக்கு வேண்டாம் என்று இயேசுவை அவங்க மறுதளிக்கிறாங்க, தடை செய்யறாங்க. அப்பொழுதுதான் இந்த வாலிபனும், ஆண்டவரே நீ போகிற இடமெல்லாம் நான் உம்மை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்புறேன்னு கேட்கிறான். அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ என்னை பின்பற்றி வருவதை காட்டிலும் இந்த கிராமத்திற்கு நான் யாருன்னு அறிவிக்கிறதற்கு உன்னை தவிர வேற யாருமே இல்லை. அதனால நீ இந்த கிராமத்துல போய் உன் தகப்பனிடத்திலோ உன் தாயினிடத்திலோ உன்னுடைய உறவினர்களிடத்திலோ தேவனுடைய இரக்கத்தை குறித்தும் தேவன் உனக்கு செய்த நன்மையை குறித்தும் பிரசங்கம் பண்ணினார். இந்த தேவனுடைய இரக்கத்தை எடுத்து கிராமத்திற்கு போயிட்டு இருந்தவனுக்கு வரவேற்பு தெக்கபோலியா நாடெங்கும் ஆயிடுச்சாமாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு இவாஞ்சலிஸ்டா மாறிட்டார். அப்ப இரக்கம் உள்ள தேவன் இரக்கம் உள்ளவர்களோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல,
இரக்கமுள்ளவர்களுக்கு அநேக வழிவாசல்களை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எதை குறித்து அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, நம்மளுடைய பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போயிடக்கூடாது. அவர் இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தினுடைய 35வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 3:35 இயேசு அங்க பிதாவை குறித்து அறிமுகப்படுத்தும் போது சொல்றாரு. 3வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் யோவான் 3:35 பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்தாராம். அப்ப இரக்கமுள்ள பிதா அன்பான பிதாவா இருக்கிறார். யார் மேல் அன்பா இருக்கிறார்னா, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னையே அர்ப்பணித்திருக்கிற குமாரன் மேல அன்பா இருக்கிறார். இந்த குமாரன் கூட பிதாவை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்று 4வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்துல சொல்றாரு. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அதாவது பிதாவாயிருக்கிற தேவன் ஆவியாயிருக்கிறாராம். அப்ப ஆவியானவர் எனப்பட்டவர் வேற அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஆனா இயேசு பிதாவை எப்படி சொல்றாருன்னா, அவர் ஆவியாயிருக்கிறாரு. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுகிறார். அப்ப பிதாவாயிருக்கிற தேவன் இரக்கமுள்ளவர், பிதாவாயிருக்கிற தேவன் அன்பானவர், பிதாவாயிருக்கிற தேவன் ஆவியாயிருக்கிறார், பிதாவாயிருக்கிற தேவன் காண்கிற தேவனாயிருக்கிறார். எதையெல்லாம் காண்கிறார்னா, நம்ம ஆராதிக்கிற ஆராதனையை மாத்திரம் காண்கிற தேவன் அல்ல, நம்மளுடைய அனுதினமும் நம்ம அவரோடு சஞ்சரிக்கிற போது நம்ம அவரை போல இருக்கிறோமா, அவரை போல வாழ்றோமா, அவரை போல பேசுகிறோமா என்கிறதையும் காண்கிறாராமா. இதை குறித்து இதை யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரத்தில் 38 44 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறீர்கள். அவர்கள் ஆபிரகாம் எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரிகைகள் எங்கே? தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிற மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. இந்த 44 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய அங்க ஒரு பெரிய யுத்தமே வந்து விடுது. இயேசுவுக்கோ அந்த நாட்களில் இருக்கிற ஆசாரியர்கள், பரிசேயர், சதுசேயர்கள், அங்க இருக்கிற பக்திமான்களுக்கு மிகப்பெரிய காங்கிரிகேஷன், பெரிய யுத்தமே நடக்குது. வார்த்தை யுத்தம். அந்த வார்த்தை யுத்தத்துல என்ன நடக்கிறதுனா, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறாங்க. ஆபிரகாம் எங்கள் பிதாங்கிறாங்க. இயேசு கேட்கிறாரு, சரி ஆபிரகாமினுடைய பிள்ளைகள்னா ஆபிரகாமை தேடி வந்த மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் என்ன பண்ணார்னா தசம பாகம் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு திராட்சரசமும் அங்க அப்பத்தையும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாம் உங்க தகப்பன்னா உங்க கிரிகை அங்க இல்லையே. மெல்கிசேதேக்கு கடவுளா வரல, கடவுளை குறித்து அறிமுகப்படுத்தினார். எப்படி அறிமுகப்படுத்தினாரு? வானத்தையும் பூமியை உண்டாக்கிய உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணார். தேவன் யாரு? உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்தவர். அவர் வானத்திற்கும் பூமிக்கும் தேவனானவர் என்ற உடனேயே ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, நீ எப்படி தேவனை பத்தி எனக்கு அறிமுகப்படுத்தலான்னு அங்க மெல்கிசேதேக்கு கொலை செய்வதற்கு தேடல. அங்க தேவனுடைய வார்த்தையை கொடுத்த தேவ மனிதனை கனம் பண்ணினார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லாட்டி ஆபிரகாமினுடைய பிள்ளைகள்னா நாம ஆபிரகாம் செய்தபடி செய்யணும். ஊழியக்காரங்களை கனம் பண்ணணும். அதுவும் எப்பேற்பட்ட ஊழியக்காரங்களை கனம் பண்ணணும்னா தேவனை அறிவிக்கிற ஊழியக்காரங்களை ரெட்டிப்பான கனம் பண்ணணும்னு வேதம் சொல்லுது. அப்ப இங்க இருக்கிற அந்த நாட்களில் இருக்கிற ஆசாரியர்கள்
இயேசு பிதாவை குறித்து அறிமுகப்படுத்தின உடனேயே இயேசுவை கனப்படுத்துகிற பல கொலை செய்ய பார்த்தாங்களாமா. அப்ப யாரு கொலை செய்வாங்க அப்படின்னு இதே யோவான் 10:10 சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான்கிறார். பிசாசு தான் கொலைகாரன் அப்படிங்கிறார். பிசாசு தான் கொலை பண்ணுவான், பிசாசு தான் குற்றுயிரா விட்டுட்டு போவான், பிசாசினுடைய கேரக்டர் இன்னைக்கு உங்களிடத்துல இருக்குதுன்னு சொல்லி அந்த நாட்களில் எருசலேமில் இருந்த விருத்த சேதனம் பண்ணி இருந்த இன்னி சொல்ல போனா ஆலயத்துக்குள்ள தேவனுக்கு சேவை செய்கிறேன் என்று சொன்ன மக்களை பார்த்து இயேசு சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், நீங்க பிசாசின் பிள்ளைகள், உங்க அப்பா பிசாசு அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு யுத்தம் நடந்திருக்குதுன்னு பாருங்க. அப்ப இன்றைக்கு கூட ஒரு மனிதன் மரிக்கவில்லை என்றால், ஒரு மனிதன் இயேசுவால உயிர்ப்பிக்கப்படவில்லை என்றால் அவனுக்குள்ள பிசாசினுடைய கேரக்டர் இருக்கும். எப்படி பிசாசினுடைய கேரக்டர் இருக்கும்னா, அதற்கு பவுல் எழுதும் போது எழுதுறாரு, மாம்சத்தில் வந்தது முதலாவது ஆதாமனுடைய ஜீன், இரண்டாவது திரும்ப பிறக்கிறது இயேசுவினுடைய ஜீன். அப்ப ஆதாமினுடைய ஜீன் நமக்குள்ள எல்லா இடத்திலும் வேலை செய்யுது. எப்படி விலக்கின விருட்சத்தின் கனியை புசிச்ச உடனேயே அவர்கள் நிர்வாணிகள் என்று அத்தி இலையை உடுத்தி கொண்டு அவர்கள் மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சாங்களோ, அதே போல அறிந்தோ அறியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதை மறைப்பதற்கு பலவிதமான நூதனமான காரியங்களை நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ஆனா வேத சொல்லுக அப்படி ஒத்துக்கொள்ளுகிறவர்களை தான் ஆபிரகாமின் குமாரர் என்று இயேசு சொல்றார். அன்றைக்கு சகேய் கூட இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி வர்றார். அவர் ஒரு அத்திமரத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசு அந்த வழியாய் வந்த போது, சகேவே சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டுல இன்றைக்கு உன்னோடு கூட பந்தி அமரணும் தங்கணுங்கிற. அதாவது பார்க்க வந்தவனுக்கு தங்கக்கூடிய ஒரு நிலைமையே வந்துருச்சு பாருங்க. இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இப்ப இயேசுவோடு கூட சகேயை நடந்து போய் கொண்டிருக்கிறாரு. இப்ப சகேயோட இயேசு நடக்கிறத பார்த்து அந்த நாட்கள்ல இயேசுவோடு கூட நடந்த பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறவங்க இந்த சகேயனுடைய பழைய வாழ்க்கையை நன்கு அறிந்ததுனாலதான் பாவியாகிய ஒரு மனுஷனோடு கூட இயேசு போகிறார் என்று சொல்றாங்க. இமீடியட்டா சகேய் என்ன பண்றாருன்னா, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டு இயேசு என் கூட வருவதை நிறுத்திட்டார்னா என்ன பண்றது, அதனால இயேசு என் கூட வருவதற்கு தடையா இருக்கிற பேசுகிற ஆட்களை எல்லாம் ஆளை வச்சு காலி பண்ணிடலாம் அப்படின்னு வேறு ஆட்களை அரேஞ்ச் பண்ணல. தனக்குள்ள இருக்கக்கூடிய இயேசுவுக்கு பிரியம் இல்லாம இதற்கு முன்னாடி செய்த எல்லா காரியத்தையும் உணர்ந்து இயேசுவின் இடத்துல போய் வேண்டுதல் செய்றார். நான் யாரிடத்தில் அநியாயமா யாதொன்ற வாங்கி இருந்தா கூட நான் நாளத்தனியா திருப்பி கொடுக்கிறேன், அடுத்து என்னுடைய சொத்தை வித்து பகுதியை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்துல அங்கதான் இயேசு சொல்றார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. இவங்க பெயரளவுல ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்றாங்க, ஆனா ஜீவியம் எனப்பட்டது ஆபிரகாமின் குமாரருக்குரிய ஜீவியமே இல்லை. ஆனா ஆபிரகாமினுடைய குமாரன் எப்படிப்பட்ட இருப்பான் என்று இயேசு சகேவை ஒரு டெமோவை எடுத்து காமிக்கிறார். ஆனா இவங்க இந்த 44வது வசனத்துல இயேசுவால் தீர்மானிக்கப்பட்டது என்னன்னா, இவர்கள் பிசாசின் பிள்ளைகள். அப்ப தேவாலயத்துல இருந்தாலும் பிசாசின் பிள்ளைகளா இருக்க முடியும், ஊழிய செய்தாலும் பிசாசின் பிள்ளைகளா இருக்க முடியும். ஏங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆராதனை பண்ணலாம், காணிக்கை கொடுக்கலாம், அவர்களும் பிசாசின் பிள்ளைகளா இருக்க முடியும். ஏன்னா ஒரு இடத்துல சொல்லுது, பிசாசே தேவனுக்கு நடுங்கி விசுவாசிக்கிறானாமா ஜெபமும் பண்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் நம்மை காண்கிறவர் மாத்திரமல்ல, நம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று காண்கிறார். அதாவது இவர்கள் ஏதேன் தோட்டத்துல எப்படியோ வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டுன்னு ஆண்டவர் விட்டுட்டு போலங்கல்ல. இன்றைக்கு சில இடங்கள்ல பாருங்க, சில பிள்ளைகளை தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க, இல்லது சில ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அது படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன, சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன, அதோட நண்பர்கள் யாரு, அது யாரோட ஃபெல்லோஷிப் வச்சிருக்கிறது கண்டுக்கவே மாட்டாங்க. கடைசியா அது பெரிய இஷ்யூ ஆகி பெரிய ப்ராப்ளத்தோடு வரும் பாருங்க, அப்பதான் பிரச்சனையோடு கூட இருக்குதுன்னு தெரிந்து கொள்வாங்க.
அது மாதிரி ஏதேன் தோட்டத்துல நீ எப்படியோ இரு அப்படின்னு ஆண்டவர் விட்டுட்டு போல. ஏதேன் தோட்டத்துல விட்டது மாத்திரமல்ல, இவர்களுடைய நல்வாழ்வை விரும்பி விரும்பி ஒவ்வொரு நாளும் வந்து அவர்களை விசாரித்து அவர்களோடு கூட ஐக்கியமாய் இருந்தவர் தான் இன்றைக்கு அவர்கள் மாறி இருக்கிற போது விசாரித்தாராமா. ஆதாம பார்த்து கேட்கிறாரு, நீ விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயா அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, நான் புசிக்கல ஆண்டவரே, நீர் கொடுத்த ஸ்திரீ தான் புசிச்சாங்க. அப்ப என்ன ஆயிற்று, இன்றைக்கு பிசாசினுடைய பிள்ளையாய் ஆதாம் மாறின உடனேயே இன்றைக்கு மற்றவங்க மேல குற்றச்சாட்டுகிற மனிதனா மாறிட்டான். அதே போல அந்த மாட்ட போய் பாருங்க, ஏமா நீ விலகின விருட்சத்தின் கனியை புசிச்சியா அப்படின்னு தேவன் கேட்டபோது, நான் புசிக்கல, சர்வம் என்னை வஞ்சித்தது. அதாவது தன்னை திருத்திக் கொள்ளுகிறவர்கள் பிதாவினுடைய பிள்ளைகள், தான் பர்ஃபெக்ட், மற்றவன் குற்றவாளி என்று மற்றவனை குற்றம் தீர்க்கிறவன் தான் பிசாசின் பிள்ளைகள். இதனாலதான் இந்த உபவாச நாட்களில் ஏசாயா 58 என்ன சொல்றாருன்னா, நுகத்தடியின் பிணையல்களை அவிழ்த்து விரல் நீட்டுதலை அகற்று அப்படிங்கிறார். விரல் நீட்டுதல்னா என்ன, தப்பு பண்ணிட்டியா, ஆண்டவர்கிட்ட பிள்ளைய போல ஓடி வந்து நீ ஏற்றுக்கொள். நீ அவரிடத்திலிருந்து 1000 நீதிகள் உன்னை அவரை நீதிமாக்க வழிகள் இருக்குது. 1000 பரிசுத்தம் உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு வழி இருக்குது. அதாவது நீ பூமியிலே உருவாகல, உன்னை பூமியில உருவாக்க தெரிஞ்சவருக்கு நீ இழந்து போன பரிசுத்தத்தை திரும்பி உனக்கு கொடுக்க அவர்னால முடியும். நீ இழந்து போன ரட்சிப்பை திரும்ப அவர்னால கொடுக்க முடியும். நீ இருக்கிற வண்ணமாய் அவரிடத்தில் வரும் பொழுது அவர் உனக்கு ரட்சித்து ஏற்றுக்கொள்றார். ஆனா நமக்குள்ள இந்த பிசாசினுடைய வார்த்தையை கேட்டு பிசாசின் வார்த்தையின்படி கனியை புசிச்ச ஆதாமினுடைய ஜீனு, ஏவாளுடைய ஜீன் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதுனால இருக்கிற வண்ணமாய் நம் தேவனிடத்துல போய் சரண்டர் ஆக முடிகிறது இல்ல. அதனாலதான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல ஒரு சில அதிகாரத்தை தவிர கிட்டத்தட்ட எல்லா அதிகாரத்திலையும் இயேசு பிதா 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 ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம், பிதா என் மேல எப்படி அன்பா இருக்கிறாரு, நான் எப்படி பிதாவில் அன்பா இருக்கிறேன், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படியெல்லாம் இருக்க முடியும் என்று கிட்டத்தட்ட எல்லா அதிகாரத்திலையும் சொல்லிட்டார். ஒரு 9வது அதிகாரத்திலையும் மற்ற 9வது அதிகாரத்துல தவிர மற்ற எல்லா அதிகாரத்திலையும் பிதா என்கின்ற சத்தம் வந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த பரிபூரணமான பிதாவை நீங்களும் நானும் இந்த பூமியில வாழ்ந்து காண்பிக்கும்படி பிதாவானவரும் காண்பிக்கிறாராம். அது மாத்திரமல்லாது பவுல் கூட நிருபங்களை எழுதும் போதெல்லாம் அந்த பவுலினுடைய நிருபம் என்று நம்ம அறிந்து கொள்ளுவதற்கு பவுல் ஆரம்பிக்கிற விதமே எப்படின்னா, ரோமர் 1வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கிற போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ரோமர் 1:3 சொல்றாரு. அதே 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலையும் அதே வேட உச்சரிக்கிறார். 1 கொரிந்தியர் 1:3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அதே 2 கொரிந்தியர் 1:2 சொல்றாரு. 1வது அதிகாரம் 2வது வசனத்துல 2 கொரிந்தியர் 1:2 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதே தான் பாருங்க. அப்ப இந்த பவுல் எழுதின நிருபம் என்று நீங்களும் நானும் எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த வேர்டு தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கும். சில பேர் பாருங்க, ஒரு ஆங்கிலம் பேசுறாங்கன்னா பட் அப்படிங்கிற வேர்டை பேசிக்கொண்டே வந்துகிட்டு அவங்க குளோக்கலா கொண்டு வந்துருவாங்க. ஓகே அப்படிங்கிற ஒரு வேர்டை கொண்டு வருவாங்க, ஐ திங்க்னு கொண்டு வருவாங்க. ஏதோ ஒரு வேர்டை வந்து அவங்க கண்டினியூவா அவங்க ஸ்பீச்சில் ஆட் பண்ணிட்டே வருவாங்க. ஆனா இங்க பவுல் தன்னுடைய நிருபம், தான் இந்த நிருபத்தை எழுதி இருக்கிறேன் அப்படின்னு சபையார் அறிந்து கொள்ளுவதற்கு எல்லா நிருபத்திலையுமே அவர் எழுதின ஒரு நிருபம் கூட இது எழுதாம எழுதுறதே இல்லை. கொலேசியர் 1:2 வாசிச்சு பாருங்க, 1 தெசலோனிக்கர் 1:1 வாசிச்சு பாருங்க,
அடுத்து பிலிப்பியர் 1:2 வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 1:2, தீத்து 1:2, தீமோத்தேயு 1:2, 1 தீமோத்தேயு 1:2. இதுல எல்லாமே 2 காரியத்தை சொல்றார், பிதா குமாரன். அப்ப பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டாவதாக. அப்ப 2 பேரையும் கொண்டு வருகிறவர் 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான காரியம். அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா கிருபையும் இருக்குது, சத்தியம் இருக்குது. கிருபையை மாத்திரம் பிடிச்சிட்டு சத்தியத்தை விட்டுறக்கூடாது, சத்தியத்தை மாத்திரம் பிடிச்சிட்டு கிருபையை விட்டுறக்கூடாது. ஒரு சில இடத்துல சமாதானமும் உண்டாவதாகிறார். அப்ப இது எல்லாமே இந்த நிருபங்களை எழுதி வைத்திருக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவனுடைய அந்த காரியத்துல இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ளுகிறது என்னன்னா, பிதாவாகிய தேவன் ஒரு ராஜ்யத்தையே ஸ்தாபித்திருக்கிறாராம். அது எப்பேற்பட்ட ராஜ்யமா இருக்கிறது அப்படின்னா, அதை ஒரு ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்த மனிதனோடு அவர் கோட் பண்ணி சொல்றார். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்துல பவுல் ரோமர்ல நமக்கு ஒரு பிதாவை அறிமுகப்படுத்துறாரு. அந்த பிதாவை ரோமர்ல அறிமுகப்படுத்தினவர் கலாத்தியர்ல நாம அவரை போல இருக்கிறோம் அப்படின்னு கூட காமிக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல, இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்கால் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானத்தின் கிரிகையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழிய செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. இங்க என்ன சொல்றாருன்னா, ஈசாக்கு நமக்கு பிதா அப்படிங்கிறார். நமக்கு பிதா அப்படின்னு ஈசாக்கை அறிமுகப்படுத்தும் போது இந்த ஈசாக்கு எதையெல்லாம் அடைந்தார் அப்படிங்கிறத விட நீங்களும் நானும் ஈசாக்கா இருக்கிறோம் என்பதையும் இதே வேதம் சொல்லுகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தினுடைய கலாத்தியர் 4:28 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்ப ஈசாக்கு பிதா என்று கொண்டு வந்தது இல்லாம இப்ப நீங்களும் நானும் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோங்கிற. அப்ப ஈசாக்கை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம பிதாவை குறித்து நம்ம அறியணும். பரிபூர்ணமான பிதா வேதாகமத்திலேயே ஆதாமில இருந்து அல்லது சகரியா வரைக்கும் எத்தனையோ பிதாக்களை அறிமுகப்படுத்தினாலுமே இந்த ஈசாக்கை குறித்து தான் வேதம் சொல்லுது. அவர் ஒரு பரிபூரணமான பிதாவா இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறார். அவருடைய மரணம் கூட பாத்தீங்கன்னா கர்த்தர் சொன்ன கடைசி காற்றை சுவாசிட்டு தான் போனாராம். அதாவது ஃபுல்ஃபில்லா வாழ்ந்திருக்கிறார். கடைசி காற்று இத்தனை வயசுல இத்தனை மணிக்கு இத்தனை நிமிடம் இந்த காத்த நீ சுவாசிச்சுட்டு தான் இந்த பூமியை காலி பண்ணணும்னு கடைசி காத்த கூட அவர் சுவாசிச்சுட்டு தான் நித்தியத்துக்குள் போனார் என்று சொல்லி ஆதியாகமம் 35:28 சொல்லுது. கடைசி காற்றை சுவாச்சாரம். அதாவது அவருக்கு பேச முடியல, பார்க்க முடியல, கேட்க முடியல, உணர முடியல. இந்த நிலையில இருந்த இந்த ஈசாக்கு கர்த்தர் சொன்ன அந்த ஏஜ் வரைக்கும் அவர் பூமியில வாழ்ந்தார். அதாவது கிட்டத்தட்ட 22 வருடம் இந்த யாக்கோபு ஈசாக்கோடு கூட இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேரு பிள்ளைகள் பெற்றோரை அடக்கம் பண்ணுகிறதற்கு வரமாட்டாங்க. இன்னியும் பிள்ளைகள் பெற்றோர் இறந்தது கூட தெரியாம இருக்கிறாங்க. ஆனா இந்த முதல் வேவ்ஸ் கொரோனா காலத்துல ஒரு பையன் அமெரிக்கால இருக்கிறான், ஒரே ஒரு பையன், மனைவி பிள்ளைகளோட செட்டில் ஆயிருக்கிறான். அப்பா அம்மா மும்பையில் இருக்கிறாங்க, பெரிய பங்களால இருக்கிறாங்க. 2 பேருக்கும் கொரோனா வந்துருது. இந்த கொரோனால தகப்பன இறந்து போயிடுறாரு. இந்த கொரோனாவில் அடக்கம் பண்றதுக்கு தாயார் போக முடியல. அடுத்து கொஞ்ச நாள்ல தாயாரும் கொரோனால இறந்து போயிடுறாங்க.
இப்படி தாயும் தகப்பனும் இறந்து போயிட்டாங்க. இந்த தாயும் தகப்பனையும் அடக்கம் பண்றதுக்கு அமெரிக்கால இருந்து அவரால் வர முடியல. சொல்ல போனா உறவினர்களே அந்த அடக்கத்துக்கு போகலைங்க. ஆனா இந்த மனிதனுடைய பூரண ஆசீர்வாதம் அல்லது பரிபூரணமான வாழ்க்கையை பாருங்க. ஒருவேளை இந்த லாபான் வீட்டுக்கு போன நாட்களில இந்த ஈசாக்கு மரித்திருந்தாருன்னா அங்க ஏசாதான் அடக்கம் பண்ணி இருப்பார். ஆனா அப்படி இல்லாதபடி இந்த யாக்கோபு திரும்பி வர்ற வரைக்கும், பேர பிள்ளைகளோடு வர்ற வரைக்கும், மருமக்கள் மாரோடு வர்ற வரைக்கும் தேவன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து பூரண வயசுல அவருடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாம புஸ்தகத்தினுடைய 35வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்துல, ஆதியாகமம் 35:28 ஈசாக்குடைய மரணம் எப்பேற்பட்டதா இருந்ததுன்னா, ஈசாக்கு விருதாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். இது மாதிரி மரணம் வேறு யாருமே அடையல. யாக்கோபு மரித்தாரு. அவர் மரித்த போது பிள்ளைகள்லாம் கொண்டு போய் இதே தகப்பனுடைய கல்லறையில தான் அடக்கம் பண்ணாங்க. ஆனா இப்படி இல்ல, பூரண வயசுல மரிக்கல. அடுத்து தாவீது மரிச்சாரு, ஆபிரகாம் மரிச்சாரு, எத்தனையோ பேர் மரிச்சாங்க. ஆனா இவருடைய மரணத்தை போல உலகத்துல வேற எவருக்கு இப்படி ஒரு மரணமே வரல. சொல்ல போனா இதுதான் சூப்பரான மரணம். பேர பிள்ளைகளை பார்த்து பேர பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகளையும் பார்த்தார். ரூபனுக்கு கல்யாணம் முடிச்சு ரூபனுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கு. அப்படி பேர்பட்ட ஒரு பூரண வயசுல இன்னைக்கு ஈசாக்கு மரிக்கிறது இருக்கு. இந்த ஈசாக்கோடு கூட பூரண பிதாவாகிய தேவனுக்கு என்னென்ன தொடர்பு இருந்தது அப்படின்னு அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தினுடைய 8வது பேசிக் அதைத்தான் சொல்லுது. 7வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துல ஸ்தேவான் சொல்லுகிறாரு, மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்றபோது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும் 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனிதனுக்கு முதல்ல பர்ஃபெக்டான விருத்த சேதனம் எனப்பட்டது யாருக்கு பண்ணப்பட்டது அப்படின்னா ஈசாக்குக்கு தான் பண்ணப்பட்டிருக்கு. பிறந்து 8வது நாள். அதுக்கப்புறம் ஈசாக்க ஃபாலோ பண்ணி தான் யூதர்களும் இஸ்லாமியர்களும் இன்னும் மீதியானியர்களும் இந்த சுன்னத்தி எனப்பட்டது 8வது நாள்ல பண்ணி கொண்டு இருக்கிறது. இஸ்மவேல் கூட பண்ணலைங்க. இஸ்மவேலுக்கு 13 வயசுல தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. அவரு ஆபிரகாமுக்கு 86 வயதுல பிறக்கிறாரு. ஆபிரகாம் 99 வயதுல விருத்த சேதனம் கொண்டு வராரு. அப்ப 86ல அவருக்கு பிறப்பாருன்னா 99னா கிட்டத்தட்ட 13 வயதுல இஸ்மவேல் விருத்த சேதனம் எனப்பட்டது இல்லாமலே தான் வாழ்ந்தார். அப்ப முதலாவது இந்த ஈசாக்குக்கு விருத்த சேதனம் எனப்பட்டது பர்ஃபெக்டான ஏஜ்ல பிறந்து 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறார். இரண்டாவது காரியம், இவர் மரித்து உயிரோடு இழந்திருக்கிறார். இன்னைக்கு அது எத்தனையோ பேர் சொல்லப்படல, அல்லது எத்தனையோ பேர் அதை குறித்த அந்த வெளிப்பாடே இல்லாம ஞானமே இல்லாம இருக்காங்க. ஈசாக்கு இறந்துட்டார். இறந்து தேவனால உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். அதை குறித்து இயேசுவே சொல்றாரு யோவான் 8வது அதிகாரத்துல, ஆபிரகாம் என் நாளை காண ஆவலாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படிங்கிறார். அப்ப ஆபிரகாம் எங்க காண ஆவலாய் இருந்தாரு, எங்க களி கூர்ந்தாருன்னா ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரத்துல இந்த ஈசாக்கு ஒருவேளை 3 வயதா இருக்கலாம், அல்லது 5 வயதா இருக்கலாம், 7 வயதா இருக்கலாம். சிறுவனாய் இருந்த போது, அது பால் மறந்த போது ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்து பண்றார். இந்த பெரிய விருந்துல தான் ஆண்டவரை அழைக்காம எல்லாரையும் அழைச்சு பெரிய விருந்து வச்சிட்டார். இது நிமித்தமா வீட்டுல ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இஸ்மவேலையும் ஆகாரையும் ஆபிரகாம் வீட்டை விட்டு துரத்த முடியான சூழ்நிலை. இந்த காரியம் நடந்த பின்புதான் 22:1 ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கை நீ கூட்டிக் கொண்டு நான் காண்பிக்கிற மலைகளின் ஒன்றின் மேல் நீ எனக்கு தகன பலி செலுத்து அப்படின்னு சொல்லி இந்த மோரியா மலைக்கு வருகிறார்.
இந்த மோரியா மலைக்கு வருகிற வரைக்கும் தகனபலியினுடைய அறிவோ அல்லது தகனபலி செலுத்தக்கூடிய நியாய பிரமாணமோ ஆபிரகாமுக்கும் சொல்லப்படல, உலகத்திலையும் அறிவிக்கப்படல. அதனால இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு, பலிபீடத்தை உண்டாக்குறாரு. ஈசாக்கை உயிரோட கட்டி பலிபீடத்துல தகனபலி செலுத்த போறார். தகனபலியை குறித்து லேவியராகமம் 1வது அதிகாரத்துல சொல்லுகிறது, பலிபீடத்துல வைத்து ஆட்ட பலி செலுத்தக்கூடாது, வெட்டக்கூடாது. பிரகாரத்துல வச்சு வெட்டி துண்டு துண்டா எடுத்துக்கொண்டு வந்து பலிபீடத்துல அடுக்கணும். இதுதான் சர்வாங்க தகன பலியை எலியா செலுத்தினதை குறித்து கூட 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல சொல்லு. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணிடுறாரு, தகன பலி செலுத்துறதற்கு பதிலாக பிள்ளைய உயிரோடைய பலிபீடத்துல கட்டிட்டார். இப்ப உயிரோடைய அந்த பிள்ளை செத்துருச்சு, உயிரோடு தான் இருக்குது, ஆனா செத்துருச்சு. அதனாலதான் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் நம்ம என்ன சொல்றாரு, நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தின்படி ஈசாக்குகளாய் இருக்கிறோம். ஏன் தாவீதா இருந்திருக்கலாமே, ஏன் ஆபிரகாமா இருந்திருக்கலாமே, ஏங்க ஆதாமாவே கூட இருந்திருக்கலாமே, அதை சொல்லலைங்க. நம்ம ஈசாக்கா இருக்கிறோம். என்னன்னா நம்ம செத்தது உண்மை, ஆனா உயிரோட இருக்கிறது உண்மை. நம்ம எப்படி செத்தோம் அப்படின்னா, நாம சிலுவையில் இயேசுவோடு கூட அறையப்பட்டோம், அதனால செத்துட்டோம். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா அவரை விசுவாசித்து அவருடைய ஆவியை பெற்று இருக்கிறோம். அதனால நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறாருங்கிறார். அப்ப அங்க பலிபீடத்துல வைத்த உடனேயே அவ்வளவு க்ளோஸ், இனி பலிபீடத்துல இருந்து அதை எடுக்கவே முடியாது. அப்ப பலிபீடத்திலிருந்து எடுக்கணுமா இருந்தா அங்க வேற ஏதாவது பலியாக வேணுங்கிறது, ஜீவன் கொடுக்கணும் பாருங்க. ஜீவன் வந்தா தாங்க சந்தோஷம் வரும், உயிர் வரும். அப்ப கர்த்தரால ஆயத்தப்பட்டு இருக்கிற ஒரு ஆடு மோரியா மலையில ஜீவனை கொடுக்குது இந்த ஈசாக்குக்கு. அப்ப இந்த ஜீவனை கொடுத்த உடனே தான் இப்ப இந்த ஆட்டின் ஜீவனோடு கூட வெளியே வர்றார். ஆட்டின் ஜீவனோட வர்றாரு, இவருடைய இடத்துல ஆடு ஜீவனை கொடுத்துருச்சு. அங்கதான் ஈசாக்கு மரித்து பிழைக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த மலையில் அவரோடு கூட சிலுவையில் அறையப்படுகிற போது, அதான் கிறிஸ்துவனுடையவர்கள் அதன் மாம்சத்தின் இச்சையும் சிலுவையில் அறைகிறார்கள் அப்படிங்கிறார். நாம செத்து பல வருடம் ஆயிட்டு. என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா இன்றைக்கு நம்ம இருக்கிறோம் என்று விசுவாசத்தை பெற்றோமோ, அதை அங்கீகரிப்பதற்கு அடையாளமாகத்தான் முழுகி ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறது. அடுத்து ஜலத்திலிருந்து ஞானஸ்தானம் எடுத்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியில நிறைந்து இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக பூமியில வாழ்றது. இந்த பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக வாழ்றது. அப்ப பிதாவினுடைய சித்தத்தை யாரு செய்ய முடியும்னா, நல்லா படிச்சுட்டேன் பிரதர், பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சிருவோம் பிரதர், வாய்ப்பே கிடையாது. நல்ல வசதி இருக்குது பிரதர், பிதாவினுடைய சித்தத்தை செய்திருவோம் பிரதர், வாய்ப்புகள். ஒருவேளை எங்க அப்பா பாஸ்டர் பிரதர், நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்திருவோம் பிரதர், வாய்ப்பே கிடையாது. என்னைய கூட பாஸ்டர் ஆர்டினேட் பண்ணியிருக்கிறாங்க பிரதர், பிதாவினுடைய சித்தத்தை செய்திருவேன்னா, இயேசுவே சொல்றாரு, அன்றைக்கு எருசலேமில் இருந்த ஆர்டினேட் பண்ணப்பட்ட ஆசாரியர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பிசாசினுடைய பிள்ளைகள், உங்கள் பிதாவினுடைய பிசாசினுடைய இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறீங்க அப்படிங்கிறார். அப்ப பிதாவினுடைய சித்தத்தை எப்போ ஒரு பூமியில் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய முடியும்னா, இயேசுவோட கூட சிலுவையில் அறையணும். சிலுவையில் அறையப்பட்டதற்கு அடையாளமா ஞானஸ்தானத்தை எடுத்தது மாத்திரமல்ல, லூக்கா 3வது அதிகாரத்துல 21 வசனம் சொல்லுகிறது, இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது அவர் ஜெபம் பண்ணுகிறாரு. பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல வந்து இறங்குறார். அங்கதான் இந்த வார்த்தை வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்ற போது, பிரியமாய் இருக்கிற பிள்ளை இப்ப பிதாவின் சித்தத்தை வனாந்தரத்துல செய்யறதுக்கு போயிடுச்சு. ஆவியானவரால உலகத்தை ஜெயித்தாரு, ஆவியானவரால மாம்சத்தை ஜெயித்தாரு, ஆவியானவரால பிசாசை ஜெயித்தாரு பாருங்க. சார், இன்னைக்கு நம்ம ஒரு நாள் முழுதும் சாப்பிடாம இருந்தாலே நமக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. எங்க நல்ல ஹோட்டல் இருக்கான்னு தேடி பாருங்கன்ட்டு போறோம். அல்லது ஒரு 3 நாள் இருந்தாலே அப்படி ஆயிருது. 40 நாள் சார் வனாந்தரத்துல ஹோட்டலே கிடையாது, கொடுத்து உதவுறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. அவர் எப்படி வாழ்ந்தார்னா, மனிதனுடைய சரீரம் எனப்பட்டது தேவனால எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா,
ஆகாரத்தின்படி வாழ்வதற்காக சிருஷ்டிக்கப்படல, ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண்டவருடைய சித்தம் செய்து கொண்டிருந்த ஆதாம் என்றைக்கு ஆவியை விட்டு விலகி இருந்தாரோ அன்றிலிருந்து தான் பாருங்க ஒவ்வொரு நாளும் வாழ்வாதாரத்திற்கு வேர்வை சிந்தி பலனை புசிக்கணுங்கிற கட்டாயத்துக்குள்ள போயிட்டார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் மரித்து உயிர் தெழுந்திருக்கணும். நம்மளுடைய பிதா என்று ஈசாக்கை டிக்ளேர் பண்ணி நாம ஆவிக்குரிய ஈசாக்குகள்னு சொல்றார். அப்ப இரண்டாவது காரியம், ஆவிக்குரிய ஈசாக்கு செத்து மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார், அவர்தான் நம்மளுடைய பிதா அப்படிங்கிறார். மூன்றாவது, அவர் பயபக்தி உள்ளவராயிருந்தாராம். இதே ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 31வது அதிகாரம் 53வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 31:53 ஆதியாகமம் 31:53 ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாயிருக்கிறார். நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது லாபான் பயபக்திக்குரிய தேவன் அப்படிங்கிறார். ஈசாக்கு எப்படி வாழ்ந்திருக்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளோடு நான் பயபக்தியா வாழ்ந்திருக்கிறார். இந்த பிள்ளை ஒரு மாதிரி வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா ஈசாக்கு எப்படி வாழ்ந்திருக்கிறார்னா பயபக்தியோடு வாழ்ந்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் பயபக்தியோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஈசாக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தாராம். அதை குறித்து லூக்கா 13:28 மத்தேயு 8:11 சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்க. ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற நீங்களோ புறம்பாக இருப்பீர்கள் என்று அந்த நாட்களில் இருக்கிறவங்களிடத்துல சொல்றார். அப்ப ராஜ்யத்தின் பிள்ளையா இருந்திருக்கிறாரு, பயபக்தி உள்ளவரா இருந்திருக்கிறாரு, அதோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு, 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறாரு. இதோடு கூட ஆட்டுக்குட்டியின் ஜீவனை உள்வாங்கி வாழ்ந்திருக்கிறார். இதனாலதான் தகப்பனும் தாயும் இந்த உலகத்துல கனம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற இந்த தகப்பனை தாயோடு சேர்ந்து கொண்டு யாக்கோபு ஏமாத்திடுறார். அதாவது தாய் கொடுத்த ஐடியாவின்படி ஒரு ஆட்டை பிடித்து சமைத்து நான் தான் ஏசா என்று குறுக்கு வழியில போய் ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு உள்ள போய் அவர் ஏமாத்திறார். இப்ப தகப்பன பிள்ளை ஏமாத்தியாச்சு. காலையில எந்திரிச்சு தெரிஞ்சிருச்சு தகப்பன் யாக்கோபினால ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்னு. ஒருவேளை இன்றைக்கு நமக்கு அப்படின்னு தான் நடக்கும். இந்த உலகமே பாருங்க, யாரெல்லாம் அக்யூஸ்ட்னு பிடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னா ஏமாற்றுறவங்க, செக்கு மோசடியில் இருக்கிறவங்க, அப்புறம் லேண்டு மோசடியில் இருக்கிறவங்க, வீடு மோசடியில் இருக்கிறவங்க, இனி உலகத்துல ஏதேதோ ஏமாற்றினவங்க தான் இன்றைக்கு அக்யூஸ்ட். ஆனா எத்தனையோ பேர் பிடிபடாமலேயே நல்லவங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, உலகத்துல நல்லவங்க. ஆனா இந்த யாக்கோபு எப்ப ஒரு பரிசுத்தமான தகப்பனை ஏமாத்தினாரோ அப்பவே அக்யூஸ்ட் ஆயிட்டார். நீ அப்ப இல்ல, பிறக்கும் போதே அக்யூஸ்டா தான் பிறந்திருக்கிற. ஏன்னா எல்லாரும் பிசாசினால பிறந்தவர்கள் ஒரு லிஸ்ட்ல இயேசு சொல்லும் போது அப்படி இருக்கிற போது இன்னைக்கு விடிஞ்சிருச்சு, ஏசாவின் மூலமா தெரிஞ்சிருச்சு யாக்கோபு ஏமாத்திட்டான்னு. ஏசா காலையில இந்த யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுடைய தகப்பனுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு அனுப்புனாராம். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி செய்யறோம். நம்மளை ஏமாற்றினவங்களை நம்ம மன்னிக்கிறோம், நம்மளை சத்துருவை போல பாவித்தவங்களை நம்ம நேசிக்கிறோம். இல்ல பாருங்க, ஏன் இல்லை அப்படின்னா ஆட்டுக்குட்டி இல்லைங்க, ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவன் இல்லை. அதாவது தகப்பனுடைய ஒரு பலவீனம், சர்வாங்க தகன பலியை குறித்து அறியாம பலிபீடத்துல பிள்ளைய கட்டிட்டு சாகடிக்கவும் முடியாம காப்பாற்ற முடியாம சிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்துல சம்பந்தமே இல்லாமங்க ஒரு ஆடு நான் இவருக்காக பலி ஆகிறேன்னுச்சுன்னா அப்ப இவர் மேல வைத்திருந்த அந்த ஆட்டினுடைய அன்பு எப்படி இருக்குதோ அதே போல இவருக்குள்ள அந்த அன்பு இருக்கணும். நான் குற்றம் செய்து தண்டிக்கப்படுகிற நேரத்தில் என்னை கர்த்தர் காப்பாற்றுகிற போது
சிலர் என்னிடத்துல குற்றம் செய்து தண்டிக்கப்படுகிற நிலைமைக்கு வரும்போது நானும் அவர்களை மன்னிக்கணும், காப்பாற்றணும். இதைத்தான் இங்க ஈசாக்கு இயேசுவினுடைய அடிசுவட அப்படியே வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். இவர் தாங்க பூரண தகப்பன். இந்த பூரண தகப்பனுடைய நடைமுறை வாழ்க்கை, நாம பின்பற்றக்கூடிய நடைமுறை வாழ்க்கை என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல கர்த்தர் ஈசாக்கை சந்தித்து, நீ எகிப்து தேசத்துக்கு போகாம நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்கிறார். அதாவது எகிப்து தேசத்துல ஆகாரம் இருக்குது, எகிப்து தேசத்துல வாழ்வ இருக்குன்னு நீ ஓடிடாத. ஏன் அப்படின்னா, உன் தகப்பனார் அப்படித்தான் பஞ்ச காலத்துல நீ எகிப்து தேசத்துக்கு போனது நிமித்தமாய் ஆகாருங்கிற ஒரு பெண்மணி உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் இஸ்மவேல் பிறந்தாரு. அந்த ஒரு லைஃப் ஆபிரகாம சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியாம போயிருச்சு. அதனால ஈசாக்கே நீ எகிப்துக்கு போகாத என்ற போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேராரில் இருந்தாராமாங்க. இந்த கேரார்ல இருந்த போதுதான் அங்க விதை விதைக்கிறாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்ச போது அந்த வருடத்துல 100 மடங்கு பலன் பெறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவனை உள்வாங்கி இருப்போம்னா வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தே வாழணும். அப்பனா தான் ஆசீர்வாதமா வாழ முடியும். இல்லைங்க, எனக்கு காபிரியேல் தூதனே ஜெபம் பண்ணிட்டு போனாருங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்னா காபிரியேல் தூதனாலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. காபிரியேல் தூதனே என்ன பண்ண முடியும்னா தேவன் சொல்ற மெசேஜ் தான் கொடுத்துட்டு போற முடியும். காபிரியேல் தூதனுக்கே இதே நிலைமைன்னா பெரிய விஐபி பாஸ்டர் என் வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு போனாரு, அதனால நான் ஆசீர்வாதமா இருப்பேன், அல்லது விஐபி பாஸ்டர் சர்ச்சுக்கு போறேன் அதனால நான் ஆசீர்வாதமா இருப்பேன், இல்ல விஐபி பாஸ்டருக்கு வீட்டுல நான் ஆகாரம் கொடுத்தேன் அதனால ஆசீர்வாதமா இருப்பேன்னா, இயேசு சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். சார், சோதோ கொமோரா பட்டணம் அழிய போகுது. சோதோ கொமோரா பட்டணம் அழிய போறதுக்கு முன்னாடி லோத்துவின் மனைவியும் தேவதூதர்களை கூப்பிட்டு வீட்டுல ஆகாரம் கொடுத்து இந்த தேவதூதர்கள் கைப்பிடித்து கிருபை பெற்று ஊரை விட்டு வெளியில கூட்டிட்டு போன ஃபேமிலி சார் இது. இந்த லோத்துவின் மனைவிய தேவதூதன் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனார். லோத்துவின் மனைவி செஞ்ச பிரியாணியை தேவதூதன் சாப்பிட்டார். அப்ப பிரியாணி சாப்பிட்டது நிமித்தமாவது காக்கப்பட்டிருக்கணுமா இல்லையான்னா வேதம் சொல்லுது, பின்னிட்டு பார்க்காத, சமபூமி எங்கு நிக்காத, மலைகளுக்கு ஓடி போனாங்க. கீழ்ப்படியாம போன லோத்துவின் மனைவி உப்பு தூணா மாறிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு ஆசீர்வாத சபைக்கு போனாலும் சரி, ஆசீர்வாத டிவியே பார்த்துட்டு இருந்தாலும் சரி, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா ஆசீர்வாதம் வராது. 100 மடங்கு பலனுங்க. அந்த வருடத்துல எப்படி பலன் வந்ததுன்னா, கர்த்தர் அந்த ஊர்ல இருந்தாரு, கர்த்தர் சொன்னபடி இருந்தாரு பாருங்க, விதைச்சாரு. அது நிமித்தமா 100க்கு 100 பலன் கிடைச்சது பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். எதற்கு கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, வேத வசனம் நம்மளை குறித்து சொல்லப்படுதா? பிள்ளைகளே, கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னா கீழ்ப்படிங்க. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னா கீழ்ப்படிங்க. வேலைக்காரரே, உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்கன்னா கீழ்ப்படிங்க. இல்ல, நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பரிசுத்தவாட்டி, என் புருஷனை எல்லாம் நான் மதிக்க மாட்டேன், அப்படிதான் இருக்கும் ஆசீர்வாதம். நமக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்த பிதா, பரிபூர்ணமாக பிதாவினுடைய அடிசுவடாய் இருந்த ஈசாக்கினுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் காமிக்கிறாரு. அவர் கீழ்ப்படிந்திருந்தார். 2வது காரியம், அவங்க மனைவிக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. எல்லாருக்கும் போல கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறந்திருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க என்ன ஆயிருக்கும். அது நார்மலா போயிருக்கும். ஆனா இந்த ஈசாக்கு மலடியா இருந்த தன் மனைவியாகிய ரிபேக்காளுக்காக ஜெபம் பண்ணினார். அதாவது திரும்ப பிறந்த பிள்ளைக்கு ஜெபத்துல தான் எல்லாமே கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஜெபிக்காமலேயே அப்படியே வந்துடணும்னு நினைக்கிறாங்க. சார், இங்க தேவனால பூமியில வந்த தேவகுமாரன் தான் சார். தேவனே பரிசுத்தாவியானவரால நிரப்பி மரியாள் கர்ப்பவதியாகி பூமியில பிறந்த பரிசுத்தாவியில இருந்த இயேசு. அவரு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதா? அவரு ஜெபம் பண்ணாருங்க, இரவெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதே மாதிரிதான் இங்க ஈசாக்கு மனைவி மலடியா இருக்கிறான். ஆண்டவரே, நான் இவ்வளவு பலிபீடத்தில் அர்ப்பணிச்சிருக்கிறேனே, நீ சொன்னபடி கீழ்ப்படிந்திருக்கிறேனே, எனக்கு ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு இல்லை. ஆண்டவரே, நீர் உம்முடையது எனக்கு கொடும்,
நான் உம்முடையதை இந்த உலகத்துல கொடுத்து வாழுவேன். அதுதான் ஜெபம். அன்றைக்கு அண்ணால் எப்படி கேட்டாங்க, உம்முடைய குமாரனை எனக்கு கொடு, உமக்கே அதை கொடுக்கிறேன். இவ்வளவு இன்றைக்கு கர்த்தரிடத்துல ஒரு வீடு கேட்டாலும் சரிங்க, கர்த்தரிடத்துல ஒரு ஆலயம் கேட்டாலும் சரி, கர்த்தரிடத்துல ஒரு விசுவாசி கேட்டாலும், ஆண்டவரே நீர் எனக்கு கொடு, அதை உமக்காக வளர்த்துவேன். நீ சொன்னா உண்மை வெளிப்படுத்தி வளர்த்துவேன், உம்முடைய மகிமைக்காக அதை வளர்த்துவேன். அப்படி கேட்கறத கர்த்தர் கொடுக்காம இருக்க மாட்டார். இங்க கேட்டாரு பாருங்க, எனக்கு குமாரன் வேணும்னு கேட்டிருக்கிறாரு. 2 குமாரன்கள் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் சொல்லிட்டாரு, இவங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. இளையவன் மூத்தவனை ஆளுவான், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். தீர்க்க தரிசனமாவே சொல்லிட்டார். அப்ப 2வது காரியம் ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்தார். 3வது விட்டு கொடுத்தார் பாருங்க. அதாவது இவர் ஒரு துறவு தோண்டார், அவங்க பிதாக்கள் தோண்டி வைத்த துறவை பெலிஸ்தியர் எல்லாமே கெடுத்து போட்டாங்க. அதை போய் சரிப்படுத்துறாரு, தண்ணி வந்துருச்சு. அதுபோல நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவதற்கு நீரூற்றுகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலமா நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு வாழ்வ முறைகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பெலிஸ்தியருடைய ட்ரெண்ட் உள்ள வந்து ஒரே ஆடு பாடு ஓடு குதி இப்படி பண்ணினேன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்துருவாரு. அப்படி ஆவியில நிறைய எத்தனையோ பேர்த்திட்ட பாருங்க, ஆவியின் கனிகளே கிடையாது. பல மணி நேரம் பாடின மனிதர்களுக்குள்ள கூட பாருங்க, ஆவியின் கனியாகிய தேவனுடைய அன்பு இல்ல, கரை நிறைந்த அன்பு, கேடுபாடு நிறைந்த அன்பு. இந்த பெலிஸ்தியருடைய ட்ரெண்ட் என்ன? அன்றைக்கு தாவீது உடன்படிக்கை பெட்டிய எந்த ட்ரெண்டின் படி கொண்டு வந்தார்னா, ஏழையின் நாட்கள்ல இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்திய தேசத்துக்குள்ள உள்ள போச்சு. பெலிஸ்தியர்களுக்கு மூலவியாதியினால பாதிக்கப்பட்டாங்க. இந்த மூலவியாதியினால பாதிக்கப்பட்டு அந்த நாட்கள்ல பெலிஸ்திய தேசத்தில் இருந்த பூசாரிகள் கொடுத்த ஐடியாவின்படி புது வண்டி செஞ்சாங்க. கன்று போட்ட 2 பசுக்களை பிடிச்சாங்க. கன்றை தனியா பிரிச்சாங்க, பசுவை தனியா பிரிச்சு வண்டியில பசுவை கட்டுனாங்க. கன்று அம்மா அம்மான்னு கதறிட்டே வந்துச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டி யோசுவாவின் களத்துக்கு வருது, அப்படி அபினதாபின் வீட்டுக்கு வருது. இது பெலிஸ்தியருடைய ட்ரெண்ட். இதையே தாவீது ஃபாலோ பண்ணார் பாருங்க. இதனாலதான் அங்க நாகோடின் களத்திட்ட வந்தபோது மாடு மிரளுது. அங்க ஊசா துணிந்து பெட்டியின் இடமா கையை நீட்டாரு. கர்த்தர் அங்க அடிக்கிறாரு. ஊசா ஆராதனையிலே செத்தான் பாருங்க. ஆராதிச்சு செத்தவங்களை பாப்பீங்க வர நாட்கள்ல. இப்படியெல்லாம் ஆராதிச்சார்ல பிரதர், இப்படியெல்லாம் பாட்டு பாடினார்ல பிரதர், இப்படியெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார்ல பிரதர். சார், உடன்படிக்கை பெட்டிய எப்படி கொண்டு வரணும்னு யோசுவாவின் இடத்துல கர்த்தர் சொன்னார். அதே மாதிரிதான் ஆபிரகாம் நீரூற்றுகளை ஏற்படுத்தி வைத்திருந்தாங்க. பெலிஸ்தியர்கள் வந்து இந்த நீரூற்றுகளை எல்லாம் கெடுத்துப்பட்டாங்க. அதனால என்ன ஆகி போயிட்டு, விளைச்சலே இல்லைங்க, அறுவடையே இல்லை. ஆனா ஈசாக்கினுடைய மேய்ப்பர்கள் கெடுத்து போட்ட துறவுகளை எல்லாம் மறுபடி எடுத்த போது அந்த தேசத்து மக்கள் வந்து இது எங்களுடையது நாங்க வச்சுக்கப்போ. அடுத்து மறுபடியும் தோண்டினார். அந்த ஊருக்காரங்களும் சொன்னாங்க எங்களுடையது. அப்ப இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க, அதை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ளவங்க அதே மாதிரி பிசினஸ் பண்ணோடனே பாஸ்டர்ட்ட போய் சொல்றது, பாஸ்டர் பிசாசினால் ஏவப்பட்டு மக்கள் வந்துட்டாங்க. அதுக்கு அமாவாசை ஜெபத்தை ஆரம்பிச்சு எப்படியாவது நம்மள மாதிரி கடை திறந்தவன் கடையை மூடிட்டு போயிடணும். நாம மாத்திரம் தான் கடை வச்சு நாம மாத்திரம் தான் ஜேன்னு வாழணும். அங்க ஈசாக்கு அப்படி செய்யலைங்க. கொடுத்துட்டு அடுத்த தோன்றாரு, அடுத்து வருது, அடுத்து 3வது திறக்கிறாரு. அங்கதான் ரெகோபோத் ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்துல தான் இந்த ரெகோபோத் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த தேசத்து ராஜாவே வந்து சொல்றாரு, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருப்பா. விட்டு கொடுத்து வாழ்கிற மனுஷனை உபதேசிக்காமலேயே கர்த்தரை வெளிப்படுத்தி வாழ்வான் பாருங்க. ஏன்னா இவங்க ஆபிரகாம் விட்டு கொடுத்தாரு, லோத்துவுக்கு விட்டு கொடுத்தாரு. நீ கிழக்கு போனீங்கன்னா மேற்க போறேன், வடக்கு போனீங்கன்னா தெற்க போறேன். அந்த ஜீன்ல வந்தது இது. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு விட்டு கொடுக்கிற மனப்பான்மையே இல்லை பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது இவரைத்தான் நம்மளுடைய பிதா என்று சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய அடிசுவடுகள் அனைத்துமே இயேசுவை மாதிரியாக காண்பிக்கிறது. ஆனா இயேசு நமக்கு ஒரு மாதிரியாக ஒரு ஸ்டோரி சொன்னார். பரிபூரண பிதாவினுடைய மாதிரியான ஸ்டோரியில அதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம்
15வது அதிகாரத்தினுடைய 1 to 30 வரைக்குமே இருக்கிறது. இந்த பேக்கேஜ் இந்த லூக்கா 15வது அதிகாரம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த லூக்கா 15 அதிகாரத்துல இயேசு இந்த 3 காரியத்தை சொல்றார். 100ல 1 மிஸ், 10ல 1 மிஸ், 2ல 1 மிஸ். இந்த மிஸ் ஆனது திரும்ப கிடைக்குது. இதுக்கு அப்புறம் கிடைக்கிற மகிழ்ச்சிங்கிறார். எது ஏன் வந்தது அப்படின்னு லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுகிறது. லூக்கா 15:1 சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு இவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். இந்த சம்பவத்தினாலதான் இந்த 100க்கு 1, 10க்கு 1, 2க்கு 1 வருது. என்ன, இயேசு பாவிகளோடு சாப்பிடுறாரு. இயேசு பாவிகளுக்கு வசனத்தை போதிக்கிறாரு. அப்ப இவர் ஒரு பரிசுத்தவான் இல்ல, இவர் பாவிகளோடு சேர்ந்து இருக்கிறதுனால இவரும் பாவி ஆயிருவாரு. ஏன்னா நியாயப்பிரமாணம் சொல்லது இல்லைங்களா, புறஜாதியர்களோட சம்பந்தம் கலக்கக்கூடாது. சார், புறஜாதியர்கள் சம்பந்தம் கலக்கிறபடி வாழ்க்கை வாழுங்கனர். ஏன்னா ஆபிராமி புறஜாதியனா இருந்துதான் ஆபிரகாமா மாறினார். அப்ப புறஜாதியர்கள் சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னா ராகாப் புறஜாதியர் பெண்மணி தானே. ராகாப் எப்படி சம்பந்தம் கலந்தாங்க? மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத் புறஜாதியர் பெண் தானே. எப்படி வந்தாங்க? பத்சேபாள் புறஜாதிய பெண், ஏத்தியனாகிய உரியாவினுடைய மனைவி. ஏத்தியர் யாருன்னா கானான் தேசத்துல துரத்தப்பட வேண்டிய ஒரு சமூகத்தினர். அப்ப அந்த பெண்மணி புறஜாதியர். அப்ப புறஜாதியர்களோட சம்பந்தம் கலக்க கூடாது இல்லைங்க. புறஜாதியர்களும் யூதர்களாய் மாறும்படியா வாழும்படியா கற்பனையை கொடுத்தாரு. இவர்கள் தான், நாங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். மற்ற எல்லாருமே நரகத்துல சாத்தானோடு கூட விறகா எரிக்கப்படுவதற்காக தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு விளங்க வைக்கிறதற்காகத்தான் இந்த 100ல 1, 10ல 1, 2ல 1 சொல்றாரு. ஆனா இந்த 100ல 1, 2ல 1 நம்ம 10ல 1 பாக்குறதுக்கு முன்னாடி 2ல 1 தான் வருது. அதுதான் மிக மிக முக்கியமான பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அதுல இயேசு சொல்றது என்னன்னா, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த ஸ்டோரியில மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் காண்பிக்கிறார். அப்ப அந்த மூத்த பிள்ளை என்ன பண்றான் அப்படின்னா, தப்பு பண்ணாத மாதிரியே இருக்கிறான் உலகத்துல. இளைய பிள்ளை பாத்தீங்கன்னா பெரிய தப்பு பண்றவனா காமிக்கிறார். அதுல இளையவன் செய்த காரியத்தை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 15வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. சில நாளைக்கு பின்பு எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்திற்கு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகளை அழித்து போட்டான். இங்க ஒரே ஒரு வேர்டு சொல்லிடுச்சு, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்திகளை அழிச்சு போட்டான். ஆனா ஒவ்வொரு மொழிபெயர்ப்புல, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருந்து, இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல இருந்து, எல்லாத்துலயும் இதை ஒவ்வொரு வேர்ட்ஸ்லயும் இந்த துன்மார்க்கத்தை குறித்து ஒவ்வொரு பதம் உச்சரிக்கப்படுது. கிட்டத்தட்ட 10 விதமான பெயர்கள் சொல்லப்படுது. இந்த துன்மார்க்கத்துல எப்படியெல்லாம் வருதுன்னா, ஊதாரி வாழ்க்கை வாழ்ந்தானாம். ஊதாரி வாழ்க்கைனா என்ன? வெந்ததை தின்னு வந்ததுன்னா சாகிறது. அது மாதிரி ஒரு பிளானே இல்லை. அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளை வருவான் ராஜாவா, பிள்ளைக்கு அப்புறம் பிள்ளை வருவான் ராஜா. தாவீது ராஜாவானாரு, சாலமோன் ராஜாவானாரு, சாலமோனுக்கு அப்புறம் ரெகெபயாம் ராஜாவானாரு. இந்த ராஜவம்சமா வரும். அந்த பிளானே கிடையாது. ஏதோ வாழ்றான், அப்பா மாதிரி கூட வாழல. ஊதாரி வாழ்க்கை வாழ்ந்தான் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. இன்னொரு மொழிபெயர்ப்பு காட்டு மிராண்டித்தனமா வாழ்ந்தான். ஆமாங்க, சேவிங் பண்ணல, முடி வெட்டல, நல்ல வஸ்திரம் உடுத்தல, அலங்கோலமாய் பல்லு விளக்குறது இல்ல, தூங்குறது இல்ல, எப்படியோ வாழ்றது.
தரிசனமே இல்லாம காட்டு மிராண்டித்தனமா வாழ்ந்தானாமா. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்றது பொறுப்பற்று வாழ்க்கை வாழ்ந்தானாமா. இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குதுங்க. அதாவது ஒரு தகப்பனுக்கு பொறுப்பு இருக்கிறதுங்கிறது மாத்திரமல்ல, ஒரு பள்ளிக்கூடத்துல கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. வந்தம்மா ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால்னு பாடத்தை கக்கிட்டு போனோமா, அது இல்ல. பொறுப்புனா நான் உடுத்துற வஸ்திரம் என்னை பார்க்கிற 10 மாணவர்களா இருக்கலாம், 30 மாணவர்களா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துட்டு இருக்குது. நான் ஸ்லீவ் ட்ரெஸ் போட்டு வந்தேன்னா கட்டாயம் என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க சொல்ல முடியாது, வெறும் இன்னரை மாத்திரம் போட்டு கூட போலாம். இன்னைக்கு எத்தனையோ கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள் ரோடு காட்டுல இன்னரை மாத்திரம் போட்டு டவுசரை போட்டுட்டு பனியனை போட்டுட்டு சுத்துது. இதுதான் சொல்லு பொறுப்பற்று ஒரு சமுதாய சீரழியுது. இன்று பொறுப்பற்று வாழுகிற ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த பொறுப்பு ஒரு ஆசிரியருக்கு பாடம் நடத்துறத மாத்திரமல்ல, ஆக்டிவிட்டி நடவடிக்கையிலேயே இருக்குதாமா. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்குது, ஒரு பிள்ளைக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, தெருவில் போனா நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, சில வாகனத்தை ஓட்டும் போது ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த வாகனத்தை ஓட்டுறது மாத்திரம் இல்லைங்க, இந்த வாகனத்தை ஓட்டுகிற போது மற்றவங்களுக்கு இடையூறு வரக்கூடாது என்று சொல்லி ஆங்காங்கே சிக்னல் வைத்திருக்கிறாங்க. ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, அந்த ஆஸ்பத்திரி போர்டு வருது, ஆரன் அடிக்காதே, அது ஒரு பொறுப்பு அவருக்கு. ஏன்னா உள்ள பலவீனத்தோடு இருக்கிறாங்க, வியாதியஸ்தர் இருக்கிறாங்க, ஸ்கூல் பிள்ளைகள் கிராஸ் ஆகுறாங்க, அங்க மெதுவாக செல்லு, இதெல்லாம் பொறுப்பு. ஆனா இந்த தகப்பனற்ற பிள்ளைக்கு பொறுப்பே இல்லை. அவன் பொறுப்பற்றவனா வாழ்ந்தானம்மா. அடுத்து கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. கீழ்த்தரம், தரங்கட்ட வாழ்க்கை. அதாவது குடித்து போட்டு நாயோடு கூட படுத்து கிடக்கிறான் பாருங்க. நாய் அவன் மேல வந்து ஒண்ணு கடிச்சிட்டு போகுது. இதுதான் இருக்கிறதுல கீழ்த்தரமான வாழ்க்கை. இப்படி கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். அடுத்து முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கலான்னு வைங்களேன், ஒரு தடவை பெயிண்ட் அடிக்கலாம். அதாவது ஒரே பெயிண்ட் அடிக்கணும்னு தீர்மானித்து பெயிண்டரை கூட்டிட்டு வந்து அடிச்சு முடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான். அடுத்து ஒரு வருஷத்துலயோ அல்லது 3 வருஷத்துலயோ பெயிண்ட் அடிக்கலாம். ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காசு இருக்குதுங்கிற கோசரம் அடுத்தவர் வர்றாரு, பிரதர் இந்த கலர் இப்படி நல்லா இல்ல, இதுக்கு இந்த கலர் அடிச்சா நல்லா இருக்கணும், ரைட் அவரு சொல்லிட்டாரு அடி கலரை. இப்ப வந்து பார்த்தா இன்னொருத்தர் சொல்றாரு இந்த கலர் இல்ல. இதுதான் பாருங்க முட்டாள்தனமான வாழ்க்கை. உங்களுக்குன்னு சொல் புத்தி வேணும், இல்ல சுய புத்தின்னு வேணும். இது இல்லாம அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவரு சொன்னாரா இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது, இவர் சொன்னாரா இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது, இவர் சொன்னாரா அதுல பணத்தை போடுறது. இது தகப்பனை விட்டு தூரமாய் இருந்த துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனிதனுடைய அடையாளத்தை சொல்றார். அடுத்து கலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். எதை சொன்னாலும் சண்டை, நான் சொல்றதுதான் பெருசு, மற்றவங்க சொல்றதெல்லாம் அதாவது பெருசா சொன்னாலும் பரவாயில்ல ஏற்றுக்கொள்ளலாம். அன்பா இருங்க, பரிசுத்தமா இருங்க, விட்டு கொடுத்துருங்க, பைபிள்ல பெருசா சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம் பாருங்க. ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒண்ணு சொல்றது, கலகம் பண்றது, கலக வாழ்க்கை வாழ்ந்தானா. அநாகரிகமான வாழ்க்கை. அநாகரிகமான வாழ்க்கைன்னா சார் நைட்டி அப்படின்னாலே அது நைட்ல போடுறது, உள்ளுக்குள்ள போடுறது, நைட்டிய போட்டுட்டு வீதியில நடக்கிறது, அதுபோல டவுசர் போட்டு நடக்கிறது. முன்னொரு காலத்துல பேண்ட் எப்பப்பா போடலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நாங்க படிக்கிற நாட்கள்ல எல்லாம் 8வது வரைக்கும் டவுசர் தான். எப்பயாவது பேண்ட் வாங்க மாட்டோமா, தச்சு போட மாட்டோமா, 9ஆம் வகுப்புக்கு தான் பேண்டே வரும். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஊழியம் செய்யறான்னு சொல்றாலே ஆப்கால் டவுசர் போட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறார். ஒரு நாகரிகம் வேண்டாமா? ஒரு போட்டுக்கிற வஸ்திரத்தை சார், ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்த மனிதனுக்கு வஸ்திரத்தை, அதாவது சரீரத்தை மூடுகிற வஸ்திரத்தை கொடுத்தாராமா. ஆனா இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறேன்னு சொல்றவங்களே வஸ்திரம் சரீரம் தெரியற மாதிரி உடுத்திட்டு போனா எப்படி? இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அநாகரிகமான வாழ்க்கை. உடுத்துற வஸ்திரத்துல நாகரிகம் இல்ல. கேட்ட இது ஒரு வெளிநாட்டு நாகரிகம்னு. சரி, வெளிநாட்டு நாகரிகமோ உள்நாட்டு நாகரிகமோ, பரிசுத்த வேதாகமத்துல பரிசுத்த வாட்டிகளுக்கு ஏற்ற வஸ்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற வஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. சார் யாரோ எப்படியோ வஸ்திரம் உடுத்திட்டு போகட்டும் அப்படிங்கிறத விட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரக்கூடிய ஆரோனுடைய பிள்ளைகளும் எந்த வஸ்திரம் உடுத்தணும்னு பரலோகத்தில் இருக்கிற
பிதாவாகிய தேவன் டிக்ளேர் பண்ணாராமா. அதை உடுத்திட்டு தான் அவங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும். ஆனா இயேசு அதை விட பிரதான ஆசாரியன். அவருடைய வஸ்திரத்தை ஒரு வண்ணாடு வெளுக்க கூடாததா இருந்திருக்குது. அவருடைய வஸ்திரத்தை சீட்டு குலுக்கி போட்டு எனக்கு வேணும் உனக்கு வேணும் போட்டா போட்டி பண்ணாங்களாமா. அதே போல ஆசிரிய ராஜ்ய கூட்டத்தில் வந்திருக்கிறோம். ஆனா நம்ம உடுத்தி கொள்றது நம்ம ஒன்லி பிரதர் சர்ச்சில் மாத்திரம் பர்ஃபெக்டா இருந்தா போதும். ஏன் உப்பு சட்டியில மாத்திரம் உப்பா இருந்தா போதும், குழம்புல உப்பாக வேண்டியதில்லை இல்ல, ரசத்துல உப்பாக வேண்டியதில்லை இல்ல. சார் நான் சட்டிக்கு மாத்திரம் தான் சார் உப்பு சட்டியில வைக்கிற வரைக்கும் உப்பா இருப்பேன், வெளியில வந்தா சப்புன்னு போயிருவேன்னா குப்பையில தான் போட முடியும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அநாகரிகமான வாழ்க்கை. அடுத்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தான். நம்ம ஆடம்பர வாழ்க்கைன்னா எல்லாரும் வாழ்ற மாதிரி வாழாம இவர் ஒரு விசேஷித்தவர் என்பதை காண்பிக்கிறது. விசேஷித்தவர் அப்படிங்கிற ஆடம்பரம் என்னன்னா, எல்லாரும் பிராய்லர் கோழி சாப்பிட்டா இவர் நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவார். எல்லாரும் நார்மல் அரிசி சாப்பிட்டா இவர் விவிஐபி அரிசி சாப்பிடுறது தப்பு இல்லை. ஆனா இத சில நேரம் ஏமாத்திடுவான் பாருங்க. நாட்டுக்கோழிக்கு ஒரு கலர் முட்டையை உண்டு பண்ணிட்டு அல்லது வெள்ளை பிராய்லர் கோழியவே நாட்டுக்கோழி மாதிரி ஏமாத்தி விட்டுருவான். அந்த நினைப்புலையே சாப்பிடுறது. ஆடம்பர வாழ்க்கைன்னா மனிதனாவே மதிக்காம வாழ்றதான். அடுத்து துஷ்பிரயோகம் பண்ணுனானா. துஷ்பிரயோகம்னா என்ன? தனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பொறுப்பை அல்லது தனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வேலையை சரியா செய்யாதது தான் துஷ்பிரயோகம். ஒருவேளை உயர் பதவி கொடுத்திருக்கலாம், துஷ்பிரயோகம் செய்தான், கடைசியா அநீதியான வாழ்க்கை வாழ்ந்தான். இந்த 10 காரியத்தை குறித்து ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு ஒவ்வொரு விதமா சொல்லுது. இப்படி இருந்தவன் தான் இப்ப எங்க போய் ஒட்டிக்கிட்டானா, இவன் யாராலக்கெல்லாம் ஜாஜா பிடிக்கணுமோ காஜா பிடிக்கணுமோ அப்படி பண்ணாம அந்த தேசத்துல குடியானவனிடத்துல போய் ஒட்டி கொண்டானாமா. குடியானவனிடத்துல ஒட்டி கொண்டதுனால அவரு ஏதாவது நினைச்சாருன்னா என்ன பிரதர் பண்றது? அதாவது குடியானவன் அந்த பண்டி முதலாளி ஏதாவது நினைச்சிட போறார், மனசு ஏதாவது கோன்ற போறார். எப்போ உங்க அப்பா உன்னை குறித்து என்ன நினைப்பாருன்னு தெரியுமா? இன்னைக்கு எத்தனையோ பேரு தனக்கு மேல வைத்திருக்கிற உயர் அதிகாரி ஏதாவது நினைச்சிருவாரோ, அல்லது தனக்கு மேல வைத்திருக்கிற மேனேஜர் ஏதாவது நினைச்சிருவாரோ. சார் மேனேஜர் நினைக்கிறது இருக்கட்டும், உயர் அதிகாரி நினைக்கிறது இருக்கட்டும், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த உங்களை பிள்ளை என்று அழைத்திருக்கிற பரலோக தகப்பன் என்ன நினைப்பாருன்னு என்னைக்காவது இருக்கா? அந்த உணர்வே இல்லாம பல நாட்கள் இருந்து கடைசியா அவன் இவனை நினைக்கவே இல்லை. சில பேர் நினைக்காமல் இருக்கிறவங்கள ராத்திரி போல நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் இரவு பகலும் நினைச்சிட்டு இருக்கிறவங்கள மறந்துடுறாங்க. எத்தனையோ வாலிப பசங்களுடைய இறுதி இப்படித்தான். தாய் தகப்பன் இரவும் பகலும் பிள்ளையை நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்க அதை நினைக்கிறது இல்லை. இவங்களை மறக்க நினைக்கிறவங்களையும், இவங்களை அடிமையாக்க நினைக்கிறவங்களையும், இவங்களை கெடுக்க நினைக்கிறவங்களையும் இரவும் பகலும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த கீழ்ப்படியாம போனவனுடைய அல்லது அப்பாவினுடைய அன்பை விட்டு தூரமா போனவனுடைய வாழ்க்கை. எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு வெளிச்சம் இருதயத்தில் பிரகாசித்து தகப்பன் வீட்டில் இப்படி நன்மைகள் இருக்குதே என்று சொல்லி வேலைக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, தகப்பன் வீட்டில் வேலைக்காரனா போலான்ட்டு வர்றார். ஆனா இவங்க தகப்பனாரு இந்த பிள்ளை எப்போ வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. வந்தபோது இந்த பிள்ளை எங்கேயோ போயிட்டாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்குறான். ஆனா அந்த பிள்ளை வருவான்னு ஒரு மோதிரம் வாங்கி வச்சிருக்கிறார், அந்த பிள்ளை வருவான்னு பாதரட்சை வாங்கி வச்சிருக்கிறார், அந்த பிள்ளை வருவான்னு மாற்று வஸ்திரம் வாங்கி வச்சிருக்கிறார். அந்த பிள்ளை வந்தான்னா ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா அந்த பிள்ளையா வரல, ஆனா இவருக்கு அவர் பிள்ளை இல்லை என்பது இல்லை. வந்ததுக்கு அப்புறம் இவன் போய் கதறான், எல்லாம் போயிருச்சுன்னு உடனேயே இங்க தகப்பனார் மனதுருகி கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தது இல்லாம வேலைக்காரட்ட சொல்றாங்க, நல்லவனுக்கு உடுத்துறது இல்லை இந்த வஸ்திரம், என் பிள்ளைக்கு உடுத்துற வஸ்திரம். என் பிள்ளை நல்லவன்ப்பா, நான் ஏன்னா என்னுடைய ஜீன் அவனுக்குள்ள இருக்குது. அவனை கெட்டவனா ஊர் உலகம் பார்க்கலாம், கெட்டவனா அவன் சகோதரிகள் பார்க்கலாம். என் பிள்ளையாத்தான் பாப்பன் என்று மோதிரத்தை கொடுத்து, பாதரட்சியை கொடுத்து, வஸ்திரத்தை கொடுத்து,
மேலதாளத்தோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டார். இப்ப வீட்டுல நல்லவன் என்று சொல்லப்பட்டு இருந்த பெரிய அண்ணனுக்கே அழைப்பு இல்லைங்க. அவன் சாயந்தரம் வயல்ல இருந்து வர்றான். வயல்ல இருந்து வந்த போது வீட்டுல ஒரே இதுவரையும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, கொண்டாட்டத்தின் சத்தம். இப்பதான் கேட்கிறான், யார் வந்திருக்கிறான்னு வேலைக்கார்ட்ட கேட்டா, உன்னுடைய இளைய குமாரன் வந்துட்டான், அதனால உங்க அப்பா பெரிய விருந்து வச்சிருக்கிறாருன்ன போது அந்த மூத்தவன் சொல்லுகிறான், இதை 15வது அதிகாரத்தினுடைய 30வது வசனத்துல, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதாவது நான் வீட்டிலேயே இருக்கிறேன், எனக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க, என் நண்பர்களோடு ஒரு நாள் கூட நீ விருந்து வைக்கவே இல்லை, ஆனா இங்க ஆஸ்தியை அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, உம்முடைய இமேஜை டேமேஜ் பண்ணினவன், இன்னாருடைய பையனாவே என்று ஊருலகமே கேவலமா பேசுறதுக்கு உம்முடைய இமேஜை டேமேஜ் பண்ணினவன். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய இமேஜா இருக்கிறோம், தேவனுடைய ரூபமா இருக்கிறோம், ஆனாலும் நம்முடைய ஜீவியம் தேவனுடைய இமேஜை டேமேஜ் பண்ணிடுச்சு. ஆனா நமக்கு அந்த இமேஜை திரும்பி கொடுப்பதற்கு அவருடைய இமேஜை டேமேஜ் ஆக்கினாராமா. அதான் சிலுவையில காணத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்ப இந்த டேமேஜை வச்சே புதிய இமேஜை கிரியேட் பண்ணிட்டார். வேதம் சொல்லுகிறது, இந்த மூத்த குமாரன் சொன்னா உங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணியிருக்கிறான்னு. ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு இந்த இமேஜ் மாத்திரம் இல்லப்பா, இன்னொரு இமேஜ் இருக்கு. என்ன இமேஜ்னா, நான் அன்பானவர், கெட்டு போனவைகளை ரட்சிக்கிற ஒரு தேவன் என்கின்ற ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை இப்ப நான் இவனுக்கு கொடுத்துறேன் என்று சொல்லி அங்க தன்னை பூரண பிதா எப்பேற்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துறார். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை அந்த இமேஜை டேமேஜ் பண்ணின பையனா இருந்தா கூட திரும்ப அவரிடத்துல வரும்போது ஒரு புதிய இமேஜ் கொடுக்கிறாருங்க. ஒரு புதிய ஒரு பதவியை கொடுக்கிறார், ஒரு புதிய பாதுகாப்பை கொடுக்கிறார், அஸ்திபாரத்தை கொடுக்கிறார், ஒரு புதிய ஆனரபிள் லைஃப் கொடுக்கிறார், ஒரு புதிய கொண்டாட்டத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த 10 காரியம் நம்மளிடத்துல இருந்தது பெருசு இல்லைங்க. அந்த 10 காரியமும் அவர் இமேஜை டேமேஜ் பண்ணினது பெருசு இல்லை. அவரிடத்துல இருந்து எனக்கு ஒரு புதிய இமேஜ் கிரியேட் பண்ணப்பட்டு இருக்கிறது. இதை நம்ம விசுவாசிக்கணும். இந்த உபவாச நாட்களில அவரிடத்துல ஒன்று, இவர் தாங்க பூரண பிதா, அவரிடத்துல பரிபூரண இருந்ததுனால இந்த பிள்ளையும் தன்னை போல பரிபூர்ணம் உள்ளவனா மாத்தி வீட்டுக்குள்ள கொண்டு போனாரு. அன்னை 1000 விஷயம் இப்படி பேசிட்டு இருக்கிறான். ஒரு வார்த்தை கூட வந்து அப்பா விடுங்கப்பா அண்ணன்ட்ட நான் பேசிக்கிறேன்னு உள்ள என்ட்ரி ஆகல. அப்பா எப்படி அமைதி உள்ளவரா பூரணம் உள்ளவரா இருந்தாரோ அப்படியே இந்த பிள்ளை மாறிட்டான். இவ்வளவு இந்த நாட்களில நீங்களும் நானும் ஆவிக்குரிய பிதாவாகிய ஈசாக்கை போல மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிதாவா இருந்தது போல இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அதனால நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணி இருந்தாலும் நீர் அந்த டேமேஜவே ஒரு புதிய இமேஜா கிரியேட் பண்ணியிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். எங்களை இந்த நாளிலும் அன்புள்ளவர்களாய் மாற்ற ஆண்டவரே சித்தம் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை உடைய திவ்ய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.